வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி? கடமைக்கு பணிகளை செய்யும் ஒப்பந்ததாரர் கண்டுகொள்ளாத அதிகாரிகள். தூத்துக்குடி மாநகரை அழகுபடுத்த வேண்டும். பொதுமக்கள் எந்தவிதமான இடையூறுமின்றி சாலைகளில் செல்வதற்காகவும் வாகனங்களை நிறுத்துவதற்காகவும் மாநகர பகுதி முழுவதும் சாலைகளில் இருபுறமும் பேவர் பிளாக்கள் பதிக்கப்படுகிறது. இது நகரை அழகுபடுத்தும் வகையிலும் குப்பைகளை தேங்காமல் இருப்பதற்காகவும் அமைக்கப்பட்டு வருகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு நல்ல முறையில் உள்ளது. ஆனால் மாநகராட்சியில் ஒப்பந்தம் எடுத்து பேவர் பிளாக்கள் பதிக்கும் பணிகளை செய்து வரும் ஒப்பந்ததாரர்கள் மாநகராட்சி கொடுத்துள்ள விதிகளை மீறிதான் பணிகளை செய்கிறார்கள். தூத்துக்குடி மாநகரில் பதிக்கப்பட்டுள்ள பேவர் பிளாக்கள் தரமானதாக இல்லை என்பது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, கல் சரியான முறையில் பதிக்கப்படவில்லை. ஒரு புறம் மேடாகவும் ஒரு புறம் பள்ளமாகவும் பதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல பேவர் பிளாக்கள் பதிக்கும் இடங்களில் சாலைகளில் இருபுறமும் மரங்கள் உள்ளது. அந்த மரங்களை சுற்றி சேம்பர் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்க்கும் வகையில் நன்றாக அமைக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு மாநகராட்சி பகுதியில் பேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மரங்கள் திஷ்டி பொம்மை வைத்தது போல அப்படியே மரத்தை சுற்றி மிகவும் கேவலமான மோசமாக பார்வையாளர்களின் பார்வை மாநகராட்சி மீது தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் வகையில் ஒப்பந்ததாரர்கள் பணிகளை செய்துள்ளனர். ஆனால் இதனை கண்காணிக்க மாநகராட்சியில் அதிகாரிகள் உள்ளன. ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் இதனை வந்து நேரில் பார்வையிட்டு இப்படி செய்ய வேண்டும் என்று கூறியது கிடையாது. உரிய அதிகாரி ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு பணிகளை நடைபெற்றதாக பதிவேடு செய்யப்படும் எம் புக்கில் கையெழுத்து போட்டு விடுகின்றனர். இதுதான் மாநகராட்சியில் நடைபெறும் பணியில் அனைவருக்கும் 100% பொறுப்பு அதிகாரிகள்தான். பலமுறை மாநகராட்சி மேயர் ஜெகன், மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா பணிகள் இப்படி செய்ய வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்கள் உத்தரவிட்டும் அருகில் இருக்கும் அதிகாரி சரி பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறுகிறார்களே தவிர அதன் பின்பு அந்த பணிகளை ஒப்பந்ததாரரும் செய்வது கிடையாது. செய்ய வேண்டும் என்ற அதிகாரிகளும் சொல்வது கிடையாது. இதுதான் மாநகராட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறது. பல கோடி ரூபாய் செலவு செய்து மாநகராட்சி அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநகர் பகுதி முழுவதும் ரோட்டில் இருபுறமும் பேவர் பிளாக்கள் பதிக்கப்படுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் வழங்கிய வேலை செய்வதற்கான ஆணையில் உள்ளது போல எந்த ஒப்பந்ததாரரும் பணிகளை செய்யவில்லை. ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் பேவர் பிளாக்கள் பதித்த ஒப்பந்ததாரர் யாருக்கும் மாநகராட்சியிலிருந்து பணம் வழங்கக்கூடாது. உடனடியாக ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சி நிர்வாகம் உயர் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது. நடவடிக்கை எடுக்குமா அல்லது வழக்கம் போல நடைமுறைதானா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.